நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவாயி நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா. நான் அவர் வேலை உசுரா வச்சிருக்கேன், அது அவராண்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. நான் தான் கார்த்திகோட அம்மாவும் கூட. நீங்க என்ன சொல்றீங்க? கார்த்திக், சுந்தரி, அம்மா, அத்தை, புரியல, எனக்கு ஒன்றும் புரியல. ஆமா, ஏன் புள்ளதான் கார்த்திக். என் புள்ள கார்த்திக் தான் சுந்தரியோட புருஷன். என்ன சொல்றீங்க? அப்பாடா, இப்பதான் எனக்கு மூச்சே வருது. சொல்ல வேண்டியதை நேரடியாவே சொல்லிட்டாங்க. இது போதும். தமிழ் கூட கார்த்திக்கோட பொண்ணுதான். இப்போதைக்கு தமிழ் கிட்ட கார்த்திக் தான் உன் அப்பான்னு சொல்ல முடியாத சூழ்நிலையில நாங்க எல்லாரும் இருக்கோம். தமிழ் கூட கார்த்திக் மேல உயிரா இருக்கா. கார்த்திக்க பிரிஞ்சு கண்டிப்பா குழந்தை இருக்காது. கார்த்திக்கும் சுந்தரிக்கும் சில மனக்கசப்பு இருக்குதான். ஆனா தமிழுக்காக சுந்தரியும் கார்த்திக்கும் ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா நீங்க சுந்தரி மேல பிரியம் வச்சிருக்கிறதுனாலயும் அவளுக்கு எல்லாம் பண்றதுனாலயும் அவ மனசு கார்த்திக்கை ஏத்துக்க முடியாம தவிக்குது. நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. சுந்தரிய விட்டு கொஞ்சம் விலகி புரியுதுங்க தம்பி. உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியும். நீங்க சுந்தரிய பார்க்காமலையோ பேசாமலையோ இருந்தீங்கன்னா எங்க குடும்பத்துல நாங்க சந்தோஷமா இருப்போம். ஏன்னா எனக்கு வேற வழி இல்ல. என் புள்ள சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். நீங்களும் ஒரு அம்மாவா இருந்தா இதத்தானே யோசிப்பீங்க. நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். என்னால சொல்ல முடியல. என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரியுதுமா, நான் பாத்துக்கிறேன். இனிமே என்னால சுந்தரிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்க பக்கமே வரமாட்டேன். ரொம்ப நன்றி தம்பி, நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு. அப்ப நான் வரேன் தம்பி. எனக்கு இந்த விஷயம் எல்லாம் ஏற்கனவே தெரியும். இது எல்லாத்தையும் சுந்தரியோட அப்பத்தா என்கிட்ட சொல்லிட்டாங்க. இனி சுந்தரிய பத்தி நினைக்காத, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். சரிப்பா, ரொம்ப யோசிக்காத, வந்து சாப்பிடு வெற்றி. நில்லு. தமிழ் விளையாடாத, இங்க வா. தமிழ், அப்படியா? இரு, நான் வரேன். ஏய், பிடி பிடி. நில்லு தமிழ். பாத்து பிடி பிடி பிடி. அவள வெக்காளியாத்தா, நான் போற காரியம் நல்லபடியா முடியணும். வெற்றி சுந்தரிய கட்டிக்க சம்மதிக்கணும். சுந்தரி வாழ்க்கை நல்லா இருக்கணும். அவ பட்ட கஷ்டம் எல்லாம் இதோட முடியட்டும். அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கைய அவ வாழணும். இத மட்டும் நீ நடத்தி வையாத்தா. நான் பூக்குழி இறங்குறேன். ஆத்தா, நான் உங்ககிட்ட பேரம் பேசல ஆத்தா. அவ ஓம் புள்ள, அவளுக்கு நல்லது நடத்தி வையின்னு தான் ஆத்தா கேக்குறேன். சரி தமிழ்,
நீயும் போய் அப்பத்தா கூட சாமி கும்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பு. நான் அப்புறமா சாமி கும்பிடுறேன். மா இப்ப வந்து என்ன புடிங்க. ஏய் தமிழ், சாமி கும்பிடுறப்ப இப்படிலாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நாம ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணல. நீங்களே இன்னைக்கு தான் வீட்ல இருக்கீங்க. இன்னைக்கு தான் உங்க கூட விளையாட முடியும். இப்ப போய் இந்த பாட்டி சாமி கும்பிடுறாங்க. தமிழ் சத்தமா பேசாத. மா என்னம்மா நீங்க? பாட்டி சாமி கும்பிட்டா பேசக்கூடாதா, விளையாடக்கூடாதா? போங்கம்மா. நான் அப்படி சொல்லலடா, பாட்டியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் சொன்னேன். மெதுவா பேசு. ஓகேம்மா. ஆத்தா இந்த பாட்டிக்கு நல்ல புத்திய கொடுங்க. இனிமே யாருக்கிட்டயும் சண்டை போடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுன்னு. தமிழ், பெரியவங்க கிட்ட இப்படி பேசக்கூடாது. சுந்தரி, ம். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். பாட்டி எங்க போறீங்க? பாட்டி ஒண்ணு சொல்லாம வெளில போறாங்க. போறப்ப எங்க போறாங்கன்னு கேட்க கூடாது தமிழ். பாட்டி போயிட்டு வந்து நம்ம கிட்ட தானே சொல்லுவாங்க எங்க போனாங்கன்னு. நம்ம அப்ப கேட்டுக்கலாம், சரியா? சரிங்கம்மா. சரி, நேரம் ஆயிடுச்சு. போய் ஸ்கூல் யூனிஃபார்ம் எடுத்துட்டு வா போ. ஏய் பாத்து. வெற்றி இந்தப்பா. வெற்றி. அம்மா. என்னப்பா? ஒண்ணு இல்லம்மா, சும்மா. சரி இந்தா. என்ன வெற்றி, நைட்டு தூங்கலையா? என்ன வெற்றி, செல்வி சொன்னதையே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எனக்கு என்னமோ செல்வி சொன்னதுதான் சரின்னு படுதுப்பா. அம்மா என்னம்மா சொல்றீங்க? சொந்தத்தோட சொந்தம் சேர்றதான்ப்பா முறை. நாம தான் சொந்தம் இல்லையே. அதை விட முக்கியமானது, அவ தனியாள் இல்ல, குடும்பமா இருக்கா. அத ஞாபகத்துல வை. அதனால செல்விமா சொல்லிட்டு போறது சரிதான். சுந்தரி என்கிட்ட கார்த்திகை பத்தி எதுக்காக மறைக்கணும்? கார்த்திகை அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காதுமா. அப்போ அவங்க மனசுல வேற ஏதோ என்ன இருக்குல்ல? உன் மேல ஆசைப்படுறா, அது உண்மைதான். அவ ஆசைப்படலாம். என்ன இருந்தாலும் கட்டின புருஷன் கூட இருக்கும்போது இதெல்லாம் நடக்குமா?